ஹலோ மக்களே! வெல்கம் டு கார்த்தி நியூஸ். இந்த ஐபிஎல்லோட நம்ம டீம் அனாலிசிஸ் பத்தி பார்த்துட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன டீம் பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, மும்பை இண்டியன்ஸ். மும்பை இண்டியன்ஸ் வந்து 5 டைம் ஐபிஎல்ல சாம்பியனான டீம். 2025 சீசன்ல அவங்க டீம் எப்படி இருக்கு? ஸ்ட்ரென்த் என்ன? வீக்னஸ் என்ன? எல்லாத்தையும் இங்க பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகான தட்டுங்க. இப்போ நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ரீசெண்டா மும்பை இந்தியன்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2024ல அவங்க 10வது இடத்துல முடிச்சாங்க. 14 மேட்ச்ல வெறும் 4 மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. ரோஹித் சர்மாக்கு பதிலா ஹர்திக் பாண்டியா கேப்டனா வந்தப்ப இருந்து ரொம்ப சர்ச்சையாயிடுச்சு. ஃபேன்ஸுக்கு இது பிடிக்கல. ஹர்திக் பாண்டியா ஃபார்ம்லயும் இல்ல. ரோஹித் சர்மா ஆரம்பத்துல நல்லா ஆடினாலும் பாதி சீசனுக்கு அப்புறம் ரன்ஸ் கம்மியா அடிச்சாரு. டீம்ல சீனியரான ஒரு ஃபினிஷர் இல்லாததும் பெரிய பிரச்சனையா இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2024ல மும்பை என்ன தப்பாச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ 2025 சீசனுக்கு மும்பை டீம் எப்படி இருக்கு? இப்போ அவங்க ஸ்குவாட்ல பெரிய பிளேயர்கள் இருக்காங்களா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். பேட்டிங்ல ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா மாரி இந்தியன் ஸ்டார் பிளேயர்ஸும், ஆல்ரவுண்டர்ஸ்ல நமன்தீர், மிச்சல் சாண்ட்னர், விக்கெட் கீப்பரா ராபின் மின்ஸ், பவுலிங்ல ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர், அல்லா கசன்ஃபர் மாரி ஒரு வெரைட்டி இருக்கு. ஆனா ஹார்திக் இல்லன்னா டீம்ல சில மாற்றங்கள் வரலாம். மொத மேட்ச்ல ஹார்திக் பாண்டியா இல்ல. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, போன வருஷம் நடந்த ஐபிஎல்லோட கடைசி மேட்ச்ல ஓவர் ரேட் வந்து ஸ்லோவா போட்டதுனால, அவருக்கு வந்து 1 மேட்ச் பேன் குடுத்தாங்க. அந்த 1 மேட்ச் பேன் வந்து இந்த வருஷத்தோட மேட்ச். அதனால சிஎஸ்கே கூட சேப்பாக்ல நடக்க போற முதல் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு அவங்க கேப்டன் ஹார்திக் பாண்டியா ஆட மாட்டாரு. எம்ஐயோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா, முதல்ல பேட்டிங் லைனப். ரோஹித் சர்மா, சூர்யா, திலக், ஹார்திக் பாண்டியான்னு இவங்க எந்த டீமுக்கும் டஃப் ஃபைட் குடுப்பாங்க. பவுலிங்ல பும்ராவோட டெத் ஓவர் ஸ்கில், போல்ட்டோட புது பால் ஸ்விங் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. இது மட்டும் இல்லாம தீபக் சஹரோட நியூ பால் ஸ்கில் பத்தியும் நீங்க பார்க்கணும். ஹார்திக் பாண்டியா நல்ல ஃபார்முக்கு வந்தா, ஆல்ரவுண்டரா ஒரு சூப்பரான பேலன்ஸ் குடுப்பாரு. இந்த சீசன்ல மட்டும் அவங்களோட டாப் ஆர்டர் மட்டும் செட் ஆயிட்டா, பெரிய ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க எம்ஐயோட பெஸ்ட் பிளேயர் யாருன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ மும்பையோட வீக்னஸ பத்தி பார்ப்போம். ஆனா எல்லாமே சரியில்லன்னு சொல்ல முடியாது. ஆனா எம்ஐக்கு சில வீக்னஸ் இருக்கு. பினிஷர் ரோல்ல ஹார்திக் பாண்டியா தவிர வேற யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. தீபக் சஹர், சாண்ட்னர் பவுலிங்ல சப்போர்ட் பண்ணாலும், பும்ரா இல்லைன்னா டெத் ஓவர்ஸ்ல பிரச்சனை வரலாம். ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல சாண்ட்னர தவிர பெரிய ஆப்ஷன் இல்ல. பேக்கப் பிளேயர்ஸ் வந்து அனுபவம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு ரிஸ்க் இருக்கு. இதெல்லாம் வந்து 2025ல சரி பண்ணுவாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ மும்பையோட பிரிடிக்ஷன் பத்தி பார்ப்போம். மும்பை வந்து 2025 சீசனுக்கு ஒரு கணிப்பு சொல்லணும் அப்படின்னா, எம்ஐ டாப் 4ல வர வாய்ப்பு நெறைய இருக்கு. பும்ரா, ரோஹித், சூரியகுமார் யாதவ்லாம் ஃபார்ம்ல இருந்தா பிளே ஆஃப் உறுதி. ஆனா டைட்டிலுக்காக சிஎஸ்கே மாதிரி டீம்ஸ் கூட கண்டிப்பா சண்டை போடணும். ஹார்திக் பாண்டியா ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன்சி குடுத்தா, மும்பை வந்து 6வது டைட்டில் அடிக்கிறதுக்கு சாத்தியம் அதிகமா இருக்கு. ஆனா, இப்போ முதல் பிரச்சனையா ஜஸ்பிரீத் பும்ராக்கு இன்ஜுரி. ஜஸ்பிரீத் பும்ரா எப்போ ஐபிஎல் ஆடுவாரு அப்படிங்கிறது தெரியல. அவரு வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் விளையாடுறது சந்தேகம் தான் இப்போதைக்கு. அவரு வந்து மொத்த டோர்னமெண்ட்டுமே விளையாடாம போக கூட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மும்பை வந்து ட்ரஸ்ட் பண்ணி எடுத்த அல்லா கசன்ஃபர் அவருக்குமே இன்ஜுரி. அவரு வந்து பவர் பிளேல வந்து போடுவாரு. ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். மும்பை வந்து ஸ்ட்ரென்த்தா விளையாடலாம்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா, இப்ப அதுவுமே இல்லாததுனால, மும்பை இண்டியன்ஸ் வந்து இப்ப 2 பவுலிங் அட்டாக்ல 2 பெரிய பிளேயர்ஸ் வந்து இல்ல. இதெல்லாம் சமாளிச்சு மும்பை இண்டியன்ஸ் வந்து மேல வருவாங்களா? இல்ல 2024ல இருந்த அதே பிரச்சனை, பவுலிங் வந்து வீக். அந்த பிரச்சனை வந்து திருப்பி அவங்களுக்கு வருமா? இல்ல ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர், சாண்ட்னர் இவங்கள மாரி பிளேயர்ஸ் எல்லாமே வந்து மும்பை இந்தியன்ஸ காப்பாத்தி பேட்டிங் கூட பேலன்ஸ் பண்ணி போவாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. சரிங்களா? இப்போ மும்பை இந்தியன்ஸ் பத்தி அனாலிசிஸ் வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஆப்ஷன தட்டுங்க. தேங்க் யூ.